36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. தமிழக அரசு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆகியோரை விமர்சித்தது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த 4 அவதூறு வழக்குகளை ரத்து செய்ய கோரி மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். மதுபான விற்பனை தமிழகத்துல 12 மணி நேர வேலை நேரம் குறித்த அரசின் சட்ட திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட போராட்டங்களில் தமிழக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் விமர்சித்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் விமர்சித்து பேசியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அவருக்கு எதிராக விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் தமிழக அரசு 4 அவதூறு வழக்குகளை தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் முதல்வரை தாக்கியோ நேரடியாகவோ பேசவில்லை என்றும் தமிழக அரசை மட்டுமே விமர்சித்ததாகவும் தங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் 12 மணி நேர வேலை என்ற அறிவிப்பை அரசு திரும்ப பெற்றதாகவும் இதனால் தன்னுடைய கருத்து என்பது அவதூறு என்று எப்படி கருத முடியும் என்று வாதிட்டார். மேலும் அவதூறு வழக்கு தொடர்வதற்கான அரசாணை பிறப்பிக்கும் போது அதிகாரிகள் மனதை செலுத்தி ஆராயாமல் இயந்திரத்தனமாக அவதூறு வழக்குகளை தாக்கல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி அரசை விமர்சித்த அதே வேளையில் முதல்வர் பெயரையும் குறிப்பிட்டு விமர்சித்துள்ளதாகத்தானே அவதூறு வழக்கு ஆவணங்களில் இடம்பெற்றிருக்கிறது என்று சி.வி. சண்முகம் தரப்பிற்கு கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அரசின் தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் ஆஜராகி இந்த அரசை கஞ்சா அரசு, டாஸ்மாக் அரசு என்று பல்வேறு விதங்களில் விமர்சித்து சி.வி. சண்முகம் பேசியிருக்கிறார். அரசின் மீதும் முதல்வர் மீதும் நேரடி தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவதூறு இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வியை அரசு தலைமை வழக்கறிஞர் எழுப்பினார். இதை தொடர்ந்து இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்குகளின் தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.